ஒரு புரொட்டஸ்ட் நடக்கிறப்போ, அது எஸ்கலேட் ஆகாம இருக்கிறதுக்காக கவர்ன்மெண்ட் வந்து அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்ட வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மல்டிபிள் நெட்வொர்க்ஸோட கனெக்ஷன தான் இன்டர்நெட்ன்னு நம்ம சொல்றோம். இன்டர்நெட் வந்து ஒரு லேயர்ட் ஆர்க்கிடெக்சர் மாதிரி. நம்ம ஒரு எண்ட் யூசர் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஏர்டெல் ஆர் ஜியோ யூஸ் பண்றோம். இவங்கலாம் லேயர் 2 ஐஎஸ்பிஸ். அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம டயர் 1 ஐஎஸ்பிஸோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ கவர்ன்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்பிய வந்து ஷட் டவுன் பண்ண சொன்னாலே, நமக்கு வந்து குளோபல் இன்டர்நெட்லேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிருவோம். இந்த சர்விஸ் புரொவைடர்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸா இருந்தா கூட, அவங்களோட ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் இல்ல கேபிள் லேஅவுட் பண்றதுக்கு பெர்மிஷன் எல்லாமே வந்து அவங்க கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து தான் லீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து சொல்றப்போ, இவங்க வந்து இன்டர்நெட்ட ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா இவங்களோட லைசென்ஸ கேன்சல் பண்ணலாம். இல்ல வந்து இவங்களுக்கு ஃபைன் போடலாம். அதனால ஒரு இஷ்யூ வரப்ப கவர்ன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் கால் பண்ணி சர்விஸ் புரொவைடர்ஸ் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் சொல்றாங்களோ, அதுக்கேத்த மாதிரி சர்விஸ் புரொவைடர்ஸ் ஒண்ணு நம்மள வந்து சோசியல் மீடியா மட்டும் பேன் பண்ணலாம். மொபைல் டேட்டா மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, வைஃபை யூஸ் பண்றவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் அலோவ் பண்ணலாம். இல்லன்னா இன்டர்நெட்ட ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்க வந்து த்ராட்லிங்ன்னு சொல்லுவாங்க. எல்லா வெப்சைட்டும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்பீட் வந்து எம்பிபிஎஸ் ரேஞ்ச்ல இல்லாம கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட் ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ இமேஜ் லோட் ஆகுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். கவர்ன்மெண்ட் வந்து சர்விஸ் புரொவைடர் கிட்ட சொல்லி தான் நம்மள வந்து இன்டர்நெட் கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க. அதுல வந்து மல்டிபிள் டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா பிஜிபி மேனிபுலேஷன். பிஜிபின்னா என்னன்னா பார்டர் கேட்வே புரோட்டோகால். அதாவது ஒரு இன்டர்நெட்ல ஒரே நெட்வொர்க்குக்குள்ள இருக்க டிவைஸஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ரூட்டிங் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதர் நெட்வொர்க்ல இருக்க டிவைஸஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு வேற ஒரு ரூட்டிங் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏர்டெல் இல்ல நம்ம காலேஜ் வைஃபை ஆர் ஜியோ அத மாதிரி செப்பரேட் நெட்வொர்க்ஸ் வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. பட் அக்ராஸ் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து அவங்க சில ரூட்டிங் புரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த பார்டர் கேட்வே புரோட்டோகால். இப்ப ஏர்டெல் வந்து டயர் 2 ஐஎஸ்பி தான். பட் இப்போ ஒரு யூசரோட ரெக்வெஸ்ட் வந்து குளோபலா அதர் கான்டினென்ட்க்கு போற மாதிரி இருக்குன்னா, அப்போ ஏர்டெல்க்கு அந்த கவரேஜ் இருக்காது. ஸோ வேற ஒரு டயர் 1 ஐஎஸ்பி ஹெல்ப்ப தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயர் 1 ஐஎஸ்பி கிட்ட இந்த யூசரோட ரெக்வெஸ்ட்ட வந்து ஏர்டெல் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். அது இப்படி ஃபார்வர்ட் ஆகி போறப்போ, எந்த ரூட்ல போணும்? ஏர்டெல்ல விட்டு வெளிய போனதுக்கு அப்புறமா, அந்த பாக்கெட் எப்படிலாம் டிராவல் ஆகுது, அந்த ரூட்ட டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இந்த பார்டர் கேட்வே புரோட்டோகால். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு செப்பரேட் நெட்வொர்க்ஸும் அவங்க பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சென்னை ஜோன்ல இருக்கக்கூடிய ஏர்டெல் ரவுட்டர்ஸ் வந்து அவங்களோட கவரேஜ பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எல்லாம் என்னோட ஜோனுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைஸஸ்க்குலாம் என்னால பாக்கெட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படின்னு இவங்க பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்கும் அவங்களோட ஜோன்ல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் யாருக்கெல்லாம் இவங்க பாக்கெட்ட வந்து சென்ட் பண்ண முடியுமோ, அத வந்து அவங்க பீரியாடிக்கா பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சென்னை தாண்டி வெளிய போறோம்னா, ஹைவேல இருக்கக்கூடிய சைன் போர்ட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. பெங்களூர் 20 கிலோமீட்டர்ஸ். அப்போ அந்த சைன் போர்ட பார்த்தா, ஓகே நம்ம இந்த ரூட்ல போனா நம்ம பெங்களூர் ரீச் பண்ண முடியும்னு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒவ்வொரு நெட்வொர்க்கும் அவங்களோட ரேஞ்சுல இருக்கக்கூடிய டிவைஸஸோட ஐபி ரேஞ்ச பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாரி பிஜிபி மேனிபுலேஷன் பண்ண சொல்ட்டாங்க அப்டின்னா, அந்த ஐஎஸ்பி என்ன பண்ணும்னா, அவங்களோட ஐபி ரேஞ்ச பிராட்காஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸோ சென்னைய வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க அப்டின்னா, சென்னை ஜோன்ல இருக்கக்கூடிய ஏர்டெல், ஜியோ எல்லாமே வந்து அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ வந்து இந்த பிஜிபி மூலமா அதர் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து பிராட்காஸ்ட் பண்ணாது. ஒரு ரோட வந்து பேரிகேட் வச்சு பிளாக் பண்ண மாதிரி இவங்க டிராஃபிக் அவுட்சைட் த நெட்வொர்க்லேருந்து உள்ள வரக்கூடிய பாக்கெட்ஸ் வந்து அன்ரீச்சபிள் ஆயிரும். பிராட்காஸ்ட்ட ஸ்டாப் பண்ண உடனே அவங்க ஐசோலேட் ஆயிருவாங்க மத்த குளோபல் இன்டர்நெட்ல இருந்து. செகண்ட் கேட்டகரி வந்து டிஎன்எஸ் பிளாக்கிங். டிஎன்எஸ் பிளாக்கிங்கிறது நம்மளோட காலேஜ் வைஃபைல கூட நடக்கும். நம்ம வந்து லேப்லேருந்து சில வெப்சைட் ஆக்சஸ் பண்றப்போ, சோசியல் மீடியா ஆக்சஸ் பண்றப்போ, வார்னிங் பேஜ் வரும்ல, "ஃபோர்டினட் புரொடெக்டட்" ஆர் வாட்டெவர். இந்த பேஜ ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு வரும். இந்த மாதிரி டெக்னிக் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. மேபி ஒரு புரொட்டஸ்ட் டைம்ல நம்ம ஏதாவது சோசியல் மீடியா பேஜஸ் ஒரு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் பேஜஸ் ஆக்சஸ் பண்றோம்னா, அது அந்த டிராஃபிக் வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகும். கவர்மெண்ட் எம்ப்ளமோட ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் வந்து அக்கார்டிங் டூ டெலிகம்யூனிகேஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி இந்த பேஜ் நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு ஒரு வார்னிங் பேஜ் வந்துரும். இது எப்படி பண்றாங்க அப்டின்னா, டிஎன்எஸ் சர்வர வந்து மேனிபுலேட் பண்றாங்க.
இப்போ நான் வந்து ப்ரௌசர்ல வந்து google.com டைப் பண்றேன் அப்டின்னா, டைரக்ட்டா என்னோட ரெக்வெஸ்ட் வந்து Google பேஜ்க்கு போகாது. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு தான் போகும். நம்ம ஐஎஸ்பிலருந்து அந்த ரெக்வெஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். டிஎன்எஸ் சர்வர் வந்து நான் டைப் பண்ண அந்த google.comங்கிற நேமுக்கு ஈக்குவலன்ட்டான கூகுளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னங்கிறத ரிட்ரீவ் பண்ணி குடுக்கும். அவங்களோட சர்வர்லருந்து பார்த்து. அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஐபி அட்ரஸ என்னோட ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி கூகுள வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு புரொட்டஸ்ட் டைம்ல கவர்ன்மெண்ட் வந்து இந்த டிஎன்எஸ் சர்வர கரப்ட் பண்ணிருவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து எந்த வெப்சைட் எல்லாம் யூசர் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்களோ, அந்த பேஜுக்கு மட்டும் வார்னிங் மெசேஜ் வந்துரும். இந்த பேஜ நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஒரு ஸ்மால் ஸ்கேல் மெஷர் மாரி. மத்தவங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் இருக்கும். நமக்கும் இருக்கும். ஆனா ரெஸ்ட்ரிக்டட் பேஜஸ மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. 3 கேட்டகரி வந்து ஃபயர்வால் வச்சு நம்ம டேட்டாவ பிளாக் பண்றது. எல்லா டிவைஸ்லயும் ஃபயர்வால் இருக்கும். நம்மளோட இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் இன்டர்நெட் டிராஃபிக்க மானிட்டர் பண்றதுக்காக. ஃபயர்வால் வந்து டிஃபரண்ட் ஸ்கேல்ஸ்ல பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் லெவல்ல கூட பண்ணிக்கலாம். தென் காலேஜ் லெவல். இங்க கவர்ன்மெண்ட் வந்து நேஷனல் லெவலா பண்ணும். அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ல இருக்கக்கூடிய பீப்பிளோட இன்டர்நெட் ஆக்சஸ் அவங்க டேட்டா வந்து நம்ம நேஷன்லேருந்து அவுட் கோயிங்கா போற பாக்கெட்ஸ அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் அவுட் சைட்லேருந்து இன்கமிங்கா வர பாக்கெட் அந்த டிராஃபிக்க வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. மானிட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. வயலன்ஸ் கன்டென்ட் இருக்கக்கூடாது, அப்யூசிவ் கன்டென்ட் இருக்கக்கூடாது அப்டின்னா, அந்த டிராஃபிக்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ வயலேட் ஆகுதோ, அந்த டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருவாங்க. அந்த டேட்டாவ நம்மளால சென்ட் பண்ண முடியாது. இல்ல நம்ம செஷன் வந்து லாக் அவுட் ஆயிரும். இந்த ஃபில்டரிங்ல இன்னொரு அட்வான்ஸ்டு டெக்னிக் இருக்கு. அதாவது டீப் பாக்கெட் இன்ஸ்பெக்ஷன் அப்டிம்பாங்க. இந்த டிபிஐங்கிறது டிராஃபிக்க மட்டும் அதால மானிட்டர் பண்ண முடியாது. நம்ம சென்ட் பண்ணக்கூடிய பாக்கெட்ஸ், என்கிரிப்டட் பாக்கெட்ஸா இருந்தா கூட, அந்த பாக்கெட் கன்டென்ட்ட கூட ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா, கவர்ன்மென்ட்க்கு வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்கும். அந்த பாக்கெட்ட வந்து ட்ரேஸ் பண்ணி ஒருவேள நம்ம இல்லீகலா விபிஎன் ஆக்சஸ் பண்றோமா, இல்ல அன்ஆத்தரைஸ்ட் சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணாலும், நம்ம செஷன ரிவோக் பண்றதுக்கு கவர்ன்மென்ட் வந்து ஆர்டர் பண்ணிரும். தென் லாஸ்ட் கேட்டகரி வந்து ஃபுல் பிளாக் அவுட். இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் ஷட் டவுனா இருக்கும். எல்லா கம்யூனிகேஷனுமே பிளாக் ஆயிரும். இந்த மெத்தட வந்து கவர்ன்மென்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த கேட்டகரி பண்றப்போ எக்கனாமிக் லாஸ் இருக்கும். ஏன்னா, ஷாப்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கும். கவர்ன்மென்ட் சர்விஸஸும் டிஸ்கனெக்ட் ஆயிரும். பேங்கிங் எவ்ரிதிங் எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆயிரும். அந்த ஜோன்க்கு யாருக்குமே வந்து இன்டர்நெட் இருக்காது. கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஆயிடும். மொபைல் நெட், வைஃபை எல்லாருக்குமே கவர்ன்மென்ட் சர்விஸஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சர்விஸ் புரொவைடர்ஸ் தான் வந்து கவர்ன்மென்ட்டோட சோக் பாயிண்ட். அத வச்சு தான் கவர்ன்மென்ட் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்மளோட ஐஎஸ்பிஸ். தேங்க் யூ.